السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 407வது பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடத்தில் பாபு வதாஇ ஸாஹிபி வ வஸிய்யதிஹி இன்த ஃபிராகிஹி லிஸஃபரின் வ கைரிஹி வ துஆஇ லஹு வ தலபி துஆஇ மின்ஹு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த 407வது வாரத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது விடை பெறும்போது உபதேசம் செய்வது என்பதாக அமைகின்றது. என்ன விடை பெறும்போது உபதேசம் செய்வதுனா, இந்த பாடம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம், ஒரு நபர், அதாவது நம்முடைய தோழர் நம்மை விட்டு விடைபெறுகிறார், ஒரு பயணத்துக்காக விடைபெறுகிறாரோ, இல்ல ஒரு வீடு இடமாற்றம் செய்கிறாரோ, இல்ல இடம்பெயர்கிறாரோ, இல்ல மௌத்தாகி விட்டாரும் கூட, அதுவும் ஒரு விடைபெறுதல் தான். அப்ப இது போன்று விடைபெறும் போது அவருக்கு உபதேசம் செய்வது எந்த அளவிற்கு முக்கியம், உபதேசம் செய்வது என்பது இஸ்லாத்தில் எப்படிப்பட்ட ஒரு பார்வையாக பார்க்கப்படுகிறது என்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது இருக்கின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இதற்கு முந்தைய பாடத்துல இந்த 96வது பாட தலைப்பு, இந்த தலைப்பை குறித்த செய்தி, அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செஞ்சிட்டோம். இப்ப இந்த பாடத்தில் இந்த பாடத்திற்கு தோதுவாக முஸன்னிஃப் அன்னவர்கள் சில ஆயத்துக்களை நமக்கு கொண்டு வருவார்கள். அந்த ஆயத்துகளுக்கான அர்த்தம் என்ன, அதனுடைய தர்ஜுமா விளக்கங்கள் என்ன என்பதை பத்தி இந்த பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். வாங்க பார்ப்போம். قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ يَا بَنِيَّ إِنَّ اللَّهَ اصْطَفَى لَكُمُ الدِّينَ فَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. இந்த ஆயத்திற்கான அர்த்தத்தை முதலாவதாக பார்ப்போம். وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ. وَوَصَّى بِهَا, அந்த பிஹா என்பதனுடைய லமீர் எதை பார்த்து மீளுதுன்னு சொன்னா, பிஹா என்பது இரண்டு விஷயத்தை குறிக்கும். ஒன்று இஸ்லாம், இந்த இஸ்லாம் மார்க்கம், அதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொன்னு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. இந்த இடத்துல நம்ம இஸ்லாத்துல எடுத்து வைப்போம். இப்போ வவஸ்ஸா பிஹா இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் அந்த இஸ்லாம் மார்க்கத்தை கொண்டு வசியத்து செய்தார்கள், உபதேசம் செய்தார்கள். பனீஹி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள். யாக்கூபு, இன்னும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களும் அந்த இஸ்லாம் மார்க்கத்தை கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களும் தான் பெற்ற பிள்ளைகள் இருப்பார்கள் இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை குறித்தும் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவர்கள் செஞ்ச உபதேசத்தை சொல்றான் அல்லாஹ். பாருங்க, யா பனிய, ஓ மக்களே, ஓ பிள்ளைகளே, இன்னல்லாஹ, நிச்சயமாக, என்னுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக அல்லாஹு தஆலா இஸ்தஃபா லகுமுத்தீன, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதனால் ஃபலா தமூதுன்ன, நீங்கள் மரணித்து விட வேண்டாம், இல்லா வஅன்தும் முஸ்லிமூன, நீங்கள் முஸ்லீமாக இருக்கும் அந்த நிலையிலேயே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் உபதேசம் செய்தார்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா இல்லையா, அப்போ என்ன உபதேசம் பாத்தீங்களா, இது அல்லாஹ் உங்களுக்கு, பிள்ளைகளே, மக்களே, உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறான். அதாவது
உங்களையும் இந்த சமூகத்தில் அல்லாஹ் ஒரு முஸ்லிம் சமூகமாக உருவாக்கி இருக்கிறான். அல்லாஹ் நினைச்சிருந்தா உங்களை வழிதவர செய்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் அப்படி செய்யல. இந்த இஸ்லாம் என்ற ஒரு புனித மார்க்கத்தை உங்களுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். அதனால நீங்கள் வாழும் காலத்தில் நீங்கள் இதை வீணாக்கி விடாதீர்கள். இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நீங்கள் வாழும் காலத்தில் மாத்திரம் கிடையாது, நீங்கள் மரணிக்கும் பொழுதும் கூட இந்த இஸ்லாத்தினுடைய நிலையிலேயே, முஸ்லிமான நிலையிலேயே நீங்கள் மரணிக்க வேண்டும். இப்போ நீங்கள் எந்த காலத்திலையும் நீங்கள் வழிதவறி விடாதீர்கள் சொல்றாங்க. நீங்க எந்த காலத்திலையும் வழிதவறி கெட்ட கெட்ட சிந்தனையால நீங்கள் வழிதவறி போய் விடாதீர்கள். நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள். உங்களுடைய மௌத்து வரும் சமயத்திலும் நீங்கள் உறுதியாக இருங்கள். நீங்கள் முஸ்லீம் அல்லாத நிலையில் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்பதை என்ற ஒரு வசியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் செய்தார்கள் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான் அல்லாஹு தஆலா. பாருங்க அடுத்த ஆயத்தில் أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون. இங்க அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, மாறாக குந்தும் ஷுஹதா, நீங்கள் சாட்சியாளர்களாக ஆகியிருந்தீர்களா? இது ஹலர யாக்கூபல் மௌத்து, மௌத்து என்பது மரணம் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை வந்து அடைந்த பொழுது நீங்கள் அவர்களுக்கு சாட்சியாளர்களாக இருந்தீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மரணிக்கக்கூடிய சமயத்தில் நீங்க அவங்க கூட இல்லல. அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். இந்த கேள்வி எதற்காக வேண்டி என்று சொன்னா, யூதர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல வந்து சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்கன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மரணிக்கக்கூடிய சமயத்தில், மௌத்தினுடைய சமயத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு யூத மதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்ற நசீஹத் என்ற உபதேசம் தான் செய்தார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய அவதூறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் வந்து எடுத்துரைக்கிறாங்க. இப்ப எடுத்துரைச்ச உடனே அப்பதான் அல்லாஹ் பதிலடி கொடுக்கிறான். இந்த ஆயத்தின் மூலமா பதிலடி கொடுக்கிறான். குந்தும் ஷுஹதா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மரணிக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் அப்படிப்பட்ட உபதேசம் செய்தார்கள் என்பதை நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா? நீங்க கூட இருந்தீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படி கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இது நீங்கள் நினைவு கூறுங்கள். காலலி அபனீஹி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கூறினார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் எந்த ஒன்றை நீங்கள் வணங்குவீர்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டார்கள். அதனுடைய பிள்ளைகளிடத்துல கேட்டாங்களாம், நான் போனதுக்கு அப்புறம் நீங்க எந்த கடவுளமா வணங்குவீங்க, நீங்க யாரை வணங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று கேட்ட பொழுது, பாலு, அந்த பிள்ளைகள் எல்லாம் சொன்னார்களாம், நஅபுது இலாஹக, நாம் உங்களுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமே தந்தையே, உங்களுடைய இலாஹான உங்களுடைய கடவுளான அந்த கடவுளை தான் அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருப்போம், நாங்கள் வணங்குவோம். இன்னும் இலாஹ ஆபாயிக்க, இன்னும் உங்களுடைய மூதாதையர்களுடைய கடவுளான அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் போன்ற உங்களுடைய மூதாதையர்கள், அதாவது உங்களுடைய தந்தையர்கள், அந்த தந்தையர்களுடைய கடவுளையும் தான் நாங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருப்போம் என்ற பதிலை அவர்கள் கொடுத்தார்களாம். ஒரு விஷயத்தை பார்க்கணும். இங்க ஆபாயிக்க என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். பொதுவா அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் தந்தையாக வருவார்கள். ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு சிறிய தந்தை தான், தன்னுடைய வாப்பாவினுடைய சகோதரர் தான், சிறிய தந்தை, சின்னாப்பா. இப்ப எதனால அல்லாஹ் இங்க ஆபாய்க்குன்னு சொன்னாங்கன்னா, அரபு மொழியில ஆபா அதாவது சின்னாப்பா பெரியாப்பா அவர்களுக்கு அம்மி என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. ஆனா அதையும் தாண்டி ஆபா அபு அவர்களையும் உங்களுடைய தந்தை என்று சொல்வது ஒரு கண்ணியத்தினுடைய மிகைப்பில் சொல்லும் ஒரு வார்த்தை. ரொம்ப கண்ணியப்படுத்தும் விதமாக உங்களுடைய வாப்பா வந்திருக்கிறாரு, உங்களுடைய சின்னாப்பா வந்திருக்கிறான்னு சொல்றதை விட உங்க வாப்பா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றது ரொம்ப மரியாதை இருக்குமா இல்லையா? இப்ப அந்த விதத்துல தான் அல்லாஹ் அந்த இடத்துல ஆபாயிக்க என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறான் என்பதை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ அந்த உங்களுடைய மூதாதையர்களான அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடவுளான அந்த கடவுளான அல்லாஹ்வையும் உங்களுடைய இரட்சகனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வையும் தான் நாங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருப்போம் என்ற பதிலை தான் அவர்கள் கொடுத்தார்கள். அவருடைய பிள்ளைகள் அந்த பதிலை தான் கொடுத்தாங்க தவிர, மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி யூதர்களை வணங்க சொல்லி அவர்களும் உபதேசம் செய்யல, அதை அவர்கள் ஒப்புக்கொண்டதும் கிடையாது என்ற ஒரு மறுப்பு, ஒரு பதிலடி அல்லாஹ் தருகிறான். இன்னும் அவர் எத்தகைய அல்லாஹ், இலாஹு வாஹிதன், ஒரே ஒரு கடவுளான ஒருமையான, அதாவது ஒரே ஒரு கடவுள், அவன் தான் தனித்தவன், அந்த தனித்தவனான அந்த கடவுளான அந்த அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
என்ற பதிலையும் அவர்கள் கொடுத்தார்கள். இன்னும் வனஹனு, இன்னும் நாங்கள் லஹு முஸ்லிமூன், இன்னும் அந்த அல்லாஹ்விற்கு முஸ்லிமாக இருப்போம், அந்த அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய. இந்த முஸ்லிமுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒன்னு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நிலை முஸ்லிம்னு சொல்லலாம். இன்னும் முஸ்லீம் என்பதற்கு கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல் என்ற அர்த்தமும் இருக்கு. அந்த அர்த்தம் இங்க பொருத்தமானதா இருக்கும். இன்னும் நாம் அந்த அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்போம் என்றுதான் அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள் சொன்னார்கள் என்ற செய்தியை ஒரு சாட்சியாக, ஒரு ஆணித்தரமான ஒரு சாட்சியாக அல்லாஹ் இந்த இடத்தில் கற்பித்து தருகிறான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, அல் பக்கரா 132 133. பக்கரா சூராவில 132வது ஆயத்தாகவும் 33வது ஆயத்தாகவும் இந்த ஆயத்துகள் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை இங்க நமக்கு சொல்லித்தராங்க. இப்ப இந்த ஆயத்தை முசன்னிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வர காரணம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல இந்த பாடம் என்பது ஒரு நசீஹத்து, ஒரு உபதேசம் செய்தல் என்பதை குறித்த பாடமாக இருக்கு. இந்த இடத்துல முதலாவது ஆயத்தினுடைய ஆரம்பத்துல அல்லாஹ் சொல்லிட்டா வஸ்ஸாபிஹா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை குறித்து உபதேசம் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறான் இல்லையா? இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக பாருங்க, வம்மல் ஹதீஸு, இன்னும் ஹதீஸுகளை ஒன்றின் கீழ் ஹதீஸுகளாகிறது, ஃபமின்ஹா, இன்னும் இவைகளிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். அதாவது இவ்வளவு தூரம் ஆயத்தை பத்தி சொன்னாங்க முசன்னிஃப். இப்ப அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு தோதுவாக வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி சொல்ல இருக்கிறார்கள் என்ற செய்தியை தான் இந்த ஒரு வாக்கியத்தின் மூலமாக கற்றுத் தருகிறார்கள். பாருங்க, 1வது ஹதீஸ் இன்னும் 712வது ஹதீஸாக இருக்கு. இந்த ஹதீஸானது ஹதீஸு ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸாக, அவர்களுடைய செய்தியாக இருக்கின்றது, ஹதீஸாக இருக்கின்றது. அல்லதி, இன்னும் இது எத்தகைய ஹதீஸ் என்று சொன்னால், சபக ஃபீ பாபி இக்ராமி அஹ்லி பைத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள், அஹ்லு பைத்தான அந்த குடும்பத்தார்களை சங்கை செய்தல் என்ற பாடத்தில் இது முன் சென்று விட்ட அத்தகைய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸே இதற்கு முந்தைய பாடத்திலே சென்றுச்சு. அது என்ன பாடம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத்தான அந்த குடும்பத்தார்களை சங்கைப்படுத்துதல், அது குறித்த ஹதீஸுகள் பாடம் இருக்குமா இல்லையா? அந்த பாடத்திலே இந்த ஹதீஸை முற்படுத்தி விட்டார்கள், அங்கேயே இது முன் சென்று விட்டது என்பதை நமக்கு கூடுதல் செய்தியாக சொல்லித்தராங்க. பாருங்க, வால அந்த ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீனா, எங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள், ஹதீபன், உரையாற்றும் நிலையில் அவர்கள் நின்றார்கள். அதாவது எங்களிடத்தில் அவர்கள் உரையாற்றும் விதமாக அவர்கள் எங்களிடத்தில் நின்றார்கள். அப்பொழுது நின்ற சமயத்தில் ஃபஹமிதல்லாஹ, அல்லாஹ்வை அவர்கள் புகழ்ந்தார்கள். வத்னா அலைஹி, இன்னும் அல்லாஹ்வின் மீது அவர்கள் புகழாதாரம் செலுத்திவிட்டு வவஅல, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். வதக்கர, இன்னும் அவர்கள் நினைவு கூறினார்கள். உபதேசம் செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நல்ல உபதேசங்கள்லாம் செய்து சில விஷயங்கள் எல்லாம், சில இதற்கு முன்னதாக செய்த சில உபதேசங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள், நினைவூட்டுகிறார்கள். நினைவூட்டிவிட்டு சும்ம, பிறகு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா பஅது, ஹம்து ஸலவாத்திற்கு பின்னால், அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஐயுஹன் நாசு, ஓ மக்களே, இன்னமா அன பஷருன், நிச்சயமாக நான் மனிதனாக இருக்கிறேன், நானும் மனுஷனாக தான் இருக்கிறேன். யூஷிகு ஐயத்திய ரசூலு ரப்பி, என்னுடைய இரட்சகனுடைய தூதர் வந்து விடுவதை நெருக்கமாகும், வந்துவிடும் அந்த வருகை என்பது நெருக்கமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ என்னுடைய இரட்சகனுடைய தூதர்னா யாரு? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரூஹை கைப்பற்றக்கூடிய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகை என்பது ரொம்ப நெருங்கிவிடக்கூடிய சமயத்தில் என்னிடத்தில் வந்து அடைந்து விட்டது என்று சொன்னால், ஃபௌஜீப, திட்டமாக நான் அவர்களுக்கு பதிலளித்து விடுவேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்தை பத்தி சொல்றாங்க, நானும் மனுஷன் தான், நானும் மரணிப்பேன், என்னிடத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்னுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய சமயத்தில் அவர்கள் வந்து விட்டால் நான் அவர்களுக்கு என்னுடைய ரூஹை கொடுத்து நான் பதில் கொடுத்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வஅன தாரிகுன் ஃபீக்கும், இன்னும் உங்களுக்கு மத்தியில் நான் விடக்கூடியவனாக இருக்கிறேன், விட்டு செல்லக்கூடியவனாக இருக்கிறேன். சகலைனி, 2 தடிமனான பொருளை, 2 கனமான பொருளை விட்டு செல்லக்கூடியவனாக இருக்கிறேன். சகலைனி எதனால சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த விஷயத்தினுடைய தாக்கம், அந்த விஷயத்தினுடைய கனம், அதாவது அது எந்த அளவிற்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும் என்பதை விவரிக்கும் விதமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகலைன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். ரொம்ப வெயிட்டான 2 விஷயத்தை உங்களுக்கு மத்தியில் நான் விட்டு செல்கிறேன்.
அவ்வல்ஹுமா, அந்த இரண்டு விஷயத்தில் முதலாவது விஷயம் என்பது கிதாபுல்லாஹி, அல்லாஹுடைய வேதமாக இருக்கின்றது. அல்லாஹுடைய வேதமான குர்ஆன் ஷரீஃபை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன். ஃபீஹில் ஹுதா வன்னூரு, ஃபீஹி அந்த குர்ஆனில் உள்ளது, அல் ஹுதா நேர்வழி என்பதும் அந்த குர்ஆனில் உள்ளது, வன்னூரு இன்னும் ஒளி என்பதும் உள்ளது. உங்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய எல்லா செய்திகளும் அந்த குர்ஆனில் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஒளி சேர்க்கக்கூடிய நேர்வழி என்ற ஒளியும் அந்த குர்ஆனில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட குர்ஆனாக இருக்கின்றது. அதனால் ஃபஹுதூ பிகிதாபில்லாஹி, அந்த அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வஸ்தம்சிகூ பிஹி, இன்னும் அந்த அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனை நீங்கள் கெட்டியாக, நீங்கள் ரொம்ப உறுதியாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த இடத்துல ஃபஹுதூ பிகிதாபில்லாஹ் வஸ்தம்சிகூ பிஹி, அல்லாஹ் கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தமா இருந்தான். குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இதற்கு முஸன்னிஃப் அவர்கள் எந்த அர்த்தத்தை சொல்றாங்கன்னு சொன்னா, ஃபஹுதூ பிகிதாபில்லாஹ் என்று சொல்ல காரணம், முதலாவது குர்ஆனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்குமா. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்தம்சிகூ பிஹி, இன்னும் இந்த குர்ஆனை நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருங்கள், அந்த குர்ஆனை பற்றி பிடித்து நீங்கள் அதிலேயே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் விதமாக இது குறிக்கலாம் என்ற ஒரு அர்த்தத்தை முஸன்னிஃப் அவர்கள் இங்கு நமக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு அந்த ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஹத்தா அலா கிதாபில்லாஹி, அந்த அல்லாஹ்வுடைய அந்த கிதாபின் மீது, வேதத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டினார்கள். எங்களை எல்லாம் அதை பற்றி பிடிக்க வைக்க அவர்கள் தூண்டினார்கள். வரகப் ஃபீஹி, இன்னும் அந்த குர்ஆனுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசை மூட்டினார்கள், ஆசை கொள்ள செய்தார்கள் எங்களை. அப்போ அந்த குர்ஆனில் பக்கம் ஆசை கொள்ள செய்யறாங்க. குர்ஆன்ல எப்படி ஆசை கொள்ள செய்யறது? சில ஆயத்துக்கள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காமித்து, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்தால் அல்லாஹ் இப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு வைத்திருக்கிறான், இப்படிப்பட்ட பலாபலன்களை உங்களுக்கு சுவனத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்தினுடைய அந்த இன்பங்கள், அல்லாஹ் தரக்கூடிய அந்த பலாபலன்கள், இது போன்றது குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் சொல்லி ஆசை முட்டுகிறார்கள் என்ற விஷயத்தை சொல்றாங்க. ஆசை முட்டிவிட்டு சும்ம பிறகு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ அஹ்லு பைத்தி, இரண்டாவது விஷயத்தை சொல்றாங்க. முதல் விஷயம் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டு சொல்றாங்க. இரண்டாவது வ அஹ்லு பைத்தி, என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய அஹ்லு பைத்தான், என்னுடைய குடும்பத்தார்களை நான் விட்டு செல்கிறேன். உதக்கிருக்குமுல்லாஹ, அல்லாஹ்வை உங்களுக்கு நான் நினைவுமூட்டுகிறேன். ஃபீ அஹ்லி பைத்தி, என்னுடைய அஹ்லு பைத்தினுடைய விஷயத்தில், என்னுடைய குடும்பத்தாருடைய விஷயத்தில் அல்லாஹ்வை உங்களுக்கு நான் நினைவுமூட்டுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நினைவுமூட்டுறனா என்ன அர்த்தம்? முஸன்னிஃப் அவர்கள் சொல்கிறார்கள், சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை முஸன்னிஃப் அவர்கள் பதிவு செஞ்சுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம் இதனுடைய விளக்கத்தை, அந்த அஹ்லு பைத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாக்கியத்தின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். அதனால் இந்த உலகத்தில் அவர்களுக்கான கண்ணியத்தை நீங்க கொடுக்கணும், நல்ல கண்ணியமாக நீங்கள் அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதக்கிருக்குமுல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள் என்பதை இங்கு நமக்கு விவரித்து தராங்க. பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். வகத் சபக பிதூலிஹி, இன்னும் இந்த ஹதீஸினுடைய நீளம் என்பது திட்டமாக முன் சென்று விட்டது என்று சொல்கிறார்கள். மேல சொன்னது மாதிரி இந்த ஹதீஸினுடைய இது ஒரு சுருக்கம் தான். இந்த ஹதீஸினுடைய முழுமை என்பது, இதனுடைய நீளம் என்பது இதற்கு முந்தைய பாடத்துல அந்த இக்ராம் அஹ்லி பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த பாடத்திலேயே முன் சென்று விட்டது என்பதை நமக்கு இங்கு கற்றுத் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறும் சமயத்தில், அதாவது எனக்கும் மௌத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உபதேசம் செய்கிறார்கள். உங்களிடத்துல நான் ரெண்டு விஷயத்தை விட்டு சொல்றேன், ஒன்னு கிதாபுல்லாஹ், ஒன்னு அஹ்லு பைத், இதை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்ற உபதேசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறும் சமயத்தில் அவர்கள் செய்தார்கள் இல்லையா? இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்பட்ட பட காரணமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக பாருங்க, இரண்டாவது ஹதீஸ், இன்னும் 713வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்பது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது? வஅன் அபி சுலைமான மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சுலைமான் என்று சொல்லப்படக்கூடிய ஹுவைரிஸ் என்பவருடைய மகனான மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. قال, அந்த மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் வந்தோம். வனஹனு, இன்னும் நாங்கள் ஆகிறவர்கள், இன்னும் நாங்கள் ஷபபத்துன் முத்தகாரிபூன, நெருக்கமான இளைஞர்களாக இருந்தோம். அதாவது நெருக்கமான இளைஞர்கள்னா
நாங்கள் எல்லாம் ரொம்ப நெருக்கமான வயதுடைய இளைஞர்கள். இப்ப ரொம்ப தூரம் வயசுலாம் கிடையாது. ஒருத்தருக்கு 25, இன்னொருத்தர் 40, அப்படிப்பட்ட வயசு கிடையாது. எல்லோரும் இளைஞர்களாக இருந்தோம். நெருக்கமான இளைஞர்களா, ஒரு பேருக்கு 25, சில பேருக்கு 26, 27, இது போன்ற நெருக்கமான வயதுடைய இளைஞர்களாக நாங்கள் இருந்தோம் என்று சொல்கிறார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல வந்த காரணம் என்னன்னு சொன்னா, அந்த மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் தன்னுடைய சமுதாயத்தை கூட்டிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கும் சில சட்டத்திட்டங்களை கற்றுக்கொள்வதற்காக வராங்க. சில நசீஹத்துகளை பெற்றுக்கொள்வதற்காக வருகிறார்கள். அப்படி சொல்றாங்க. அப்படி வரக்கூடிய சமயத்தில் ஃபஅகம்னா இன்தஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நாங்கள் நிலைத்திருந்தோம் 20 லைலத்தன் 20 இரவுகள். அதாவது 20 இரவுகளால் 20 நாள். 20 இரவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நாங்கள் நிலைத்திருந்தோம். அதாவது 20 நாள் நாங்கள் தங்கியிருந்தோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. அப்பொழுது வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள். ரஹீமன் ரஃபியகன், ரஹீமன் இரக்கமுடையவராகவும், ரஃபியகன் ரொம்பவும் மென்மையுடையவராகவும், கனிவோடு நடக்கக்கூடியவர்களாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்லித்தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் அவங்க குணத்தை பார்த்தாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாகவும் இரக்கத்தோடும் நடக்கக்கூடிய அந்த நிலையை அவர்கள் இருக்கிறாங்க. அடுத்து ஃபவன்ன இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணினார்கள், அன்னா நிச்சயமாக நாங்கள் பதிஷ்தக்னா அஹ்லனா எங்களுடைய குடும்பத்தார்களை நாங்கள் ஏங்குகிறோம், திட்டமாக நாங்கள் ஏங்கிவிட்டோம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணினார்கள். அப்போ கதிஷ்தக்னானா ஷவுக்குல இருந்து வந்த வார்த்தை. ஷவுக்குன்னு சொன்னா ஒருத்தர் மீது ரொம்ப மிகைப்பான ஒரு பாசமுற்று அவர்களை தேடக்கூடிய நிலை இருக்குமா இல்லையா? அவர்கள் அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிற நிலை இருக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட நிலைக்கு தான் ஷவுக்குன்னு சொல்லுவோம். அப்ப கதிஷ்தக்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்க முகத்தை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டாங்க. 20 நாள் எங்களுடைய குடும்பத்தார்களை விட்டு வந்திருக்கோம், எங்க குடும்பத்தார்கள் நாங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம், ரொம்ப அவர்களை தேடுகிறோம் என்ற செய்தி என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் என்ற விஷயத்தை சொல்றாங்க. விளங்கிக் கொண்டு ஃபஸஅலனா அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் கேட்டார்கள், அம்மன் தரக்னா மின் அஹ்லினா எங்களுடைய குடும்பத்தார்களிலிருந்தும் நாங்கள் விற்று சென்றவர்களை குறித்து அவர்கள் கேட்டார்கள். என் குடும்பத்திலிருந்து தாய் தந்தையர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், அவங்க எல்லாம் விட்டிருப்போமா இல்லையா? அப்ப அவங்களெல்லாம் குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை மனைவி மக்கள் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, உங்களுடைய தாய் தந்தையர் இருக்கிறார்களா, இது போன்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது விசாரித்த சமயத்தில் நாங்கள் அவர்களுக்கு எடுத்துரைத்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நாங்கள் எடுத்துரைத்தோம், இப்படியெல்லாம் இருக்கு யா ரசூலல்லாஹ் என்ற விஷயத்தை நாங்க சொன்னோம். அப்பொழுது ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இர்ஜிஉ இலா அஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களின் பக்கம் நீங்கள் மீண்டு செல்லுங்கள். ஃபகீமு ஃபீஹிம் இன்னும் அவர்களோடு நீங்கள் தங்கி இருங்கள். அவங்கள்ட்ட போய் நீங்க தங்குங்க, 20 நாள் இங்க இருக்காதீங்க, நீங்க அவர்களோடு போய் இருங்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது, வஅல்லிமூஹும் இன்னும் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவங்க பார்க்க வந்த காரணம் என்ன? சில விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை லிங்க் பண்ணி சொல்றாங்க, நான் உங்களுக்கு கற்றுத்தந்த இந்த விஷயத்தை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு போய் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்னும் வமுரூஹும் இன்னும் அவர்களுக்கு நீங்கள் ஏவுங்கள். அப்போ இத்தகைய விஷயத்தை, இத்தகைய காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் ஏவல் விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சில உபதேசம் சொல்றாங்க பாருங்க, வஸல்லு ஸலாத கதா ஃபீ ஹைனி கதா வஸல்லு நீங்கள் தொழுங்கள், ஸலாத கதா இன்ன தொழுகையை நீங்கள் தொழுங்கள், ஃபீ ஹைனி கதா இன்ன நேரத்தில் இன்ன தொழுகையை நீங்கள் தொழுங்கள். இப்ப இன்ன நேரத்தில் என்னென்ன தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளுங்கப்பா என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் வஸல்லு கதா ஃபீ ஹைனி கதா இன்னும் இன்னென்ன நேரத்தில் இன்னென்ன தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். சொல்லிவிட்டு ஃபைதா ஹலரத்திஸ் ஸலாத்து ஸலாத் என்பது, தொழுகை என்பது உங்களிடத்தில் வந்துவிட்டால், ஃபல்யு அத்தின் லக்கும் அஹதுக்கும் உங்களில் ஒருவர் உங்களுக்காக வேண்டி பாங்கு சொல்லிக் கொள்ளட்டும், அதான் சொல்லி பாங்கு சொல்லிக் கொள்ளட்டும். இப்ப தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா உங்களிருந்து ஒருவர் உங்களுக்கு பாங்கு சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்தபடியாக வல்ய உம்மக்கும் அக்பருக்கும் என்னும் உங்களில் பெரியவர்கள், உங்களில் வயது மூத்தவர்கள் உங்களுக்கு இமாமத் செய்து கொள்ளட்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா உங்களிடத்துல நீங்க உங்கள யாராவது ஒருத்தவங்க நீங்க இக்காமத்து பாங்கு சொல்லிக் கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் வயதில் மூத்தவர்கள் யார் இருக்கிறாங்க உங்க கூட்டத்துல, அவர்கள் இமாமத்து செய்ய நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. இங்க கூடுதல் செய்தி புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ரிவாயத்தில் கூடுதல் செய்தி இங்க சொல்லி தராங்க பாருங்க. ஜாதல் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அதிகப்படுத்தினார்கள். ஃபி ரிவாயத்தின் லஹு தனக்குரிய அந்த அறிவிப்பில் அவர்கள் அதிகப்படுத்தினார்கள்.
அந்த விஷயத்துல என்ன அதிகமா இருந்துச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களாம், வசல்லு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், நீங்கள் தொழுங்கள், கமார ஐத்துமூனி உசல்லி, கமார ஐத்துமூனி என்னை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா, என்னை நீங்கள் பார்த்தது போல, உசல்லி நான் தொழக்கூடியவனான நிலையில் என்னை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா, அந்த பார்த்த நிலையிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அப்ப நான் எப்படி தொழுதணும், இது போன்ற ஒரு நிலையில் நீங்களும் தொழுது கொள்ளுங்கள் என்ற ஒரு எக்ஸ்ட்ராவான வார்த்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற விஷயத்தை புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் தன்னுடைய அறிவிப்பில் பதிவு செய்கிறார்கள். நம்ம அடுத்தபடியாக பாருங்க, கௌலுஹு ரஹீமன் ரஃபியகன், அத ஸெய்த் அந்த மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரஹீமன் ரஃபியகன் என்ற அந்த வார்த்தையாகிறது சொல்லாகிறது, ருவிய பிஃபாஇன் வ காஃபின், பாவை கொண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது, இன்னும் காஃபை கொண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று சொல்றாங்க. பாருங்க, ரஃபியகன் என்பது இந்த ஃபா இருக்குதா இல்லையா, ரஃபியக் பாவை கொண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில ரிவாயத்துகள்ல ரகீகன் என்பதாக காஃபை கொண்டும் ரிவாயத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க. பாருங்க, வருவிய பி காஃபினி, 2 காஃபுகளை கொண்டும் ரிவாயத்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ 2 காஃப் வந்துருமா இல்லையா, ரகீகன் என்று போட்டால் 2 காஃப் வந்துரும். அப்படியும் இது ரிவாயத்து செய்யப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸான இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நசீஹத்தை செய்யறாங்க. அந்த கூட்டத்தார்களை வழி அனுப்பி வைக்கக்கூடிய சமயத்தில், அவர்களை வழி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நேரத்துல உபதேசம் செய்யறாங்க இல்லையா, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடத்துல போய் சேருங்க, அவர்களுக்கு நீங்கள் இல்மை கற்றுத்தாருங்கள், இன்னென்ன தொழுகைகளை இன்னென்ன நேரத்துல நீங்க தொழுவுங்க, நீங்கள் பாங்கு சொல்லிக் கொள்ளுங்கள், இமாமத்து செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் இந்த உபதேசம் செய்கிறார்கள் இல்லையா. இது ஒரு நல்ல பண்பை விவரிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபர்கள் தங்களை விட்டு பிரியக்கூடிய சமயத்தில், விடைபெறக்கூடிய சமயத்தில் இத்தகைய நசீஹத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த பாடமும் இத்தகைய கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய, இந்த கருத்தை பற்றி பேசக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். அப்போ அதனாலதான் இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த பாடத்தில் நம்ம இந்த முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஆயத்துக்களை பற்றியும், இந்த 1வது ஹதீஸ், இந்த 2வது ஹதீஸ் குறித்த மொத்தமான முழு செய்திகளையும் பற்றி முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் படித்த அனைத்து விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீவாக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 3வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.